மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு பதில் சொல்லுங்க. எளிய நம்முடைய தமிழ் மக்கள் இந்துக்கள் விரதம் இருந்து பாத யாத்திரை போய் காவடி தூக்கி அலகு குத்தி இவ்வளவும் பண்ணுவாங்க. பார்ப்பனர்கள் எங்கேயாவது இதை பண்ணிருக்காங்க நீங்க பாத்திருக்கீங்களா? பாத யாத்திரை போயிருக்காங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. உடம்பு நோகாம நொங்கு திங்கிற மாதிரி அந்த கருவறைக்குள் இருக்கின்ற சிலை என்பது வெறும் கல்லுதாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மை தான் அதை மயக்கத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. இது சாமி, இது தப்பா பண்ணிட்டா கண்ணு குத்தும், சாமி கண்ணு குத்தும். சாமி நகைகள் எல்லாம் மாமி நகைகள் ஆனதா இல்லையா? அதற்கப்புறம் தானே இந்து சபை அறநிலையத்துறையே உருவாச்சு. இந்த முருகர் மாநாட்டிலிருந்து அக்ரஹாரம் எல்லாம் சேரி என்று பெயர் மாற்றப்படும், சேரி எல்லாம் அக்ரஹாரம் என்று பெயர் மாற்றப்படும். பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களை பார்ப்பனர்கள் ஏத்துப்பாங்களா? மாட்டுக்கறி சாப்பிட்டதை தெரிஞ்சு தலித்துகளை கொன்ற போது ஹிந்து ஜாக்ரன் மஞ்ச் அப்படிம்பாங்க. ஆனா மக்கள்கிட்ட வாக்கு கேட்க வரும்போது மட்டும் பிஜேபி அப்படிம்பாங்க. வட இந்தியாவுல முருகனை ஒரு தெய்வமா மதிக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? வழிபடுகிறார்களா? பார்ப்பனர்கள் யாராவது முருகன் கோயிலுக்கு வந்திருக்காங்களா? பார்ப்பனர்கள் யாராவது பிள்ளையார வழிபடுவாங்களா? பார்ப்பனர்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பே இல்லை. யோகி ஆதித்யநாத், அந்த யோகிங்கிற பேரை சேர்த்து சொல்றதெல்லாம் விடுங்க. ஆதித்யநாத் வராரு. அவர் எந்த விதத்துல யோகி? முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணை குத்துறாங்க அவங்க. அது கூட புரிய மாட்டேங்குது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். முருகன் மாநாடு தான் பேசு பொருளாக இருக்கிறது. மதுரையில் யோகி வராரு, ஆந்திர துணை முதல்வர் வராரு, பவன் கல்யாணம் வராரு. இதுக்காக பவன் கல்யாண் விரதம் இருந்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் போய் அழைக்க ஆரம்பித்ததுலேருந்தே விரதம் இருந்துட்டு இருக்கிறாருலாம் நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு. முருகன் மாநாடு அவங்க என்ன நோக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுது பாஜகவுக்கு. இப்போ நீங்கள் திமுக அரசு சார்பில் அறநிலையத்துறை சார்பில் பழனியில் நடத்துறீங்க, அதில் நீங்கள் பங்காற்றிருக்கீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஓட்டுக்காக தான் அந்த மாநாடு நடத்தினதா அப்போ கூட விமர்சனம் வந்துச்சு. நீங்களே ஓட்டு அறுவடை செய்வதற்காக நடத்தினது நீங்கள். இப்போ நாங்கள் ஓட்டுக்காக இந்த மாநாடு நடத்துகிறோம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்புறாங்க. அவங்க எந்த காலத்திலையுமே காலங்காலமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர்கள் செய்வது தான் ஓட்டு அரசியல். அவங்களுக்கு மக்கள் அரசியலோ மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களோ செய்யவே தெரியாது. எல்லா காலத்திலையும் 1980லேருந்து இந்து முன்னணின்னு வச்சுருக்குறாங்க. அவங்க தான் மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்து மக்களுக்காக, இந்து கடவுளுக்காக, இந்த பக்தர்களுக்காக நாங்கள் நடத்துகிறோம். இதில் அரசியலோ ஓட்டு அரசியலோ எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க ஆன்மீகம் தாங்கிறாங்க அவங்க. சரி, நீங்கள் இப்போ இவ்வளோ வார்த்தைகளை அடுக்குனீங்கல்ல, இவ்வளோ அடுக்கி சொன்னப்புறமும் மக்கள் மத்தியில் அதில் ஏதாவது நம்பிக்கை இருக்கா? அவங்க இப்படி தான் செய்வாங்க, நல்லது தான் செய்ய போகிறாங்க, இது பக்தர்களுக்காக தான் நடத்த போகிற ஒரு மாநாடுன்னு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா? ஒரு துளியாவது, 1% குண்டூசி முனையளவாவது நம்பிக்கை இருக்கா? வார்த்தைகளை அடிக்கி சொல்லலாம். நாங்க பக்தர்களுக்காக பண்றோம், மக்களுக்காக பண்றோம், இந்துக்களுக்காக. மாநாட்டில் 5 லட்சம் பேருக்கு அளவுக்கு அதுக்கு அதிகமா பங்கேற்பாங்க. அவ்வளவு பேரும் கந்தகஷ்டி பாடுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம்லாம் சொல்றாங்க. அதாவது 5 லட்சம் பேர் எதுக்காக வர்றாங்க? பக்தர்கள் மட்டுமா? மதுரையோட மொத்த மக்கள் தொகையே எவ்வளவு இருக்கும்? அப்ப மொத்த மக்கள் தொகையும் உள்ள அந்த மாநாட்டுக்கு இறங்கினா கூட 5 லட்சம் வருவாங்க. பட் அப்ப அத்தனை பேர் உள்ள வரப்போறாங்களா? அங்க ஏற்கனவே இப்பவே எதிர்ப்பு குரல் நிறைய எழுப்பியாச்சு. மதுரையில எத்தனை பேர் எதிர்ப்பு குரல் எழுப்பிட்டு இருக்காங்க? கீழடின்னு, நேத்து கீழடி எங்கள் தாய்மடின்னு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக மாணவ அணியினரே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாங்கல்ல. அப்ப அதை தவிர பொதுமக்களும் எதிர்ப்பு குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் ஏன் இவன் உள்ள வரான், எங்களுக்கு வேண்டாம், இவன் எப்பவுமே நாடகம் தான் நடத்துவான், எப்பவுமே கலவரம் தான் நடத்துவான், மதுரையை கலவர பூமியாக மாற்ற முடியாது இவர்கள் நினைத்தால் கூட அப்படின்னு மதுரை மக்கள் தெளிவாக இருக்கு. இல்லை, இதெல்லாம் திமுக இந்த மாநாடு நடத்தக்கூடாது, இந்த மாநாடுக்கு சிறப்பாக நடத்தக்கூடாதுன்னு ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் பண்ணுது அப்படிங்கிறாங்க அவங்க. அவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இந்து முன்னணி அவர் என்ன சொல்றாரு, இதுல அரசியலே கிடையாது, யாரும் அரசியல் பேச மாட்டாங்க, அனைத்து கட்சியும் வரலாம் அப்படிதானே சொல்றாங்க. சரி, அரசியலே பேச மாட்டாங்க அப்படின்னா பிஜேபியோட நயினார் நாகேந்திரன் எடுத்த உடனே என்ன சொன்னாரு? இப்போது நாங்கள் முருகனை கையில் உயர்த்தி பிடிக்கிறோம், 2026ல் தமிழ்நாட்டு மக்களை பிடிப்போம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது அரசியலே இல்லையா? அதுல எல்முருகன் 2026க்கு ஒரு திமுகவுக்கு ஒரு முடிவு
இந்த முருகன் மாநாடு. எல் முருகன் நீங்க சொல்லும்போது அது பொதுவாக பொதுமக்கள் எப்படி தெரியுமா சொல்றாங்க, லூஸ் ஸ்டாக் முருகன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பார். எனவே இவர்கள்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இது அரசியல் இல்லையா? அதனால தானே மதுரை உயர்நீதிமன்றம் 52 கண்டிஷனோட இதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்தர்கள் மாநாட்டுக்கு இப்படி 52 கண்டிஷனோட யாராவது கொடுத்துருப்பாங்களா? ஏனென்றால் இவங்களோட முன் வரலாறு அப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். திரும்ப திரும்ப இந்து முன்னணிங்கிற போர்வையில் பிஜேபி தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. இது நாள் வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க, நயனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு, எல் முருகன் பேசியிருக்காரு, தமிழிசை அக்கெல்லாம் கூட பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இந்து முன்னணியினர் வந்து நாங்கள் தான் நடத்துகிறோன்னு எங்கேயாவது பேசுகிறாங்களா? அவங்கள பின்தள்ளிட்டு தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர எனக்கு வந்த தகவலின்படி பல இந்து சமய குழுக்களுக்கு கூட இவர்கள் அழைப்பு அனுப்பலையாம். இவர்களை சார்ந்த குழுக்கள், நீங்க மற்ற இந்து அமைப்புகளை விட்டுருங்க, பிஜேபியில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்து மக்கள் குழு இருக்குல்ல, அவங்களுக்கு கூட அழைப்புதல் அனுப்பலை. இந்து முன்னணியினருக்கே சரியாக அழைப்புதல் அனுப்பலைன்னு அவங்க குமரிட்டு இருக்காங்க. அது உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கும் தகவல் வருது இல்ல. அதை தவிர எதனால் இவங்க மேல இவ்வளோ பயம்? நான் இதை பல டிபேட்லையும் சொல்லியாச்சு, பல நேர்காணலையும் சொல்லியாச்சு, திரும்ப நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கருத்தை பதிவு செய்தாக வேண்டும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுடைய பிஜேபிக்காரர்களுடைய முகமூடி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னது யாருப்பா? கோட்ஸேங்கிறாங்க. அதற்கு அவர்கள் கொடுத்த பேர் என்னது? ஹிந்து மகாசபா அப்படின்னாங்க. அப்புறம் பாபர் மசூதி இடிப்பு கரசேவகர்கள் பண்ணாங்க. அடுத்தது குஜராத்தில் இஸ்லாமியர்களை கொன்று குவித்த போது அவர்களோட பேர் விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படின்னுச்சு. அப்புறம் ஒரிசால கிரஹாம்ஸ்டெயின் அந்த பாதிரியாரை கொன்று அவரோட 2 குழந்தைகளையும் கொன்னப்போ அவங்க பேர் பஜ்ரங் தள். அது மாதிரி கௌரி லங்கேஷ் அந்த பெண்மணி, அந்த படைப்பாளர், அவர் சிந்தனைவாதி, கருத்துக்களை உறக்க சொல்கிறார், மக்களுக்காக பேசுகிறார்ன போது அவரை சுட்டு கொன்னப்போ அவங்க பேர் ஹனுமன் சேனா. அடுத்தது அக்லக் கொலையில் அவங்க பேர் கோ ரக்ஷக் சேனா. மாட்டு மாமிசம் சாப்பிட்டாருங்க போது அவங்க கொலை செய்துட்டு அது கோ ரக்ஷக் சேனான்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது பெரியார் சிலை மேலே பெயிண்ட் பூசிட்டா அவங்க பேர் பாரத் சேனா. அப்புறம் பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டால் இந்து முன்னணி. அப்புறம் கிறிஸ்மஸ் நேரத்தில் ஸ்கூல் எல்லாம் உடைச்சு அங்கே வன்முறை செய்தால் வனவாசி கல்யாண். அப்புறம் மாட்டுக்கறி சாப்பிட்டதை தெரிஞ்சு தலித்துகளை கொன்ற போது ஹிந்து ஜாக்ரன் மஞ்ச் அப்படிம்பாங்க. அப்புறம் கேரளாவில் கம்யூனிஸ்டுகளை தாக்கும் போது ராஷ்ட்ரிய பஜ்ரங்தள்னு பேர் மாறிடும். ஆனால் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க வரும்போது மட்டும் பிஜேபி அப்படிம்பாங்க. பிஜேபியோட விரிவாக்கம் என்ன? பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறீங்க. நான் சொல்கிறேன் பிராமணிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு. பார்ப்பன ஜனதா பார்ட்டியை தான் அவங்க பிஜேபின்றாங்க. எனவே பிஜேபியோட ஆதரவில் நடக்கக்கூடிய இந்த முருக பக்தர் மாநாடுங்கிறது முற்ற முழுக்க தமிழ் மக்களை இல்லாதொழித்து தமிழ் கலாச்சாரத்தை இல்லாமலாக்கி அந்த பார்ப்பன கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள் இன்னமும் அதிகமாக வேரூன்ற வைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நிலைப்பாட்டில் தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இதில் ஒன்று நம்ம கவனமாக பார்க்கணும். என்னன்னா, ஒரு நூற்றாண்டாக அந்த பார்ப்பனிய கலாச்சாரம், பார்ப்பனிய மொழி, பார்ப்பனிய சிந்தனையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்துட்டோம்ல, அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி தமிழ்நாடு தங்கள் கையை விட்டு போயிடும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. ஒரு நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து, தந்தை பெரியாரிலிருந்து ஆரம்பித்து, திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பித்து எல்லாமே பார்ப்பனர்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு உருவாக்கி வச்சிருக்கோம்ல. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு கொள்கை கட்டமைப்பை உருவாக்கி எல்லாருக்குமான வாழ்வையை உருவாக்கி கொடுத்துருக்கோம்ல. இந்த நிலை அவர்களுக்கு பிடிக்கல. நாம் கல்வி கற்றுக்க கூடாது, வேலை வாய்ப்பு பெற்றுக்க கூடாது, முதுகை நிமித்தி உட்காரக்கூடாது. நாம் எப்படி நீயும் நானும் எப்படி சமமாக உட்காரலாங்கிறதான அவங்க கேள்வி. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீ இடுப்பில் துண்டை கட்டு, பெண்ணாக இருந்தால் நீ முளையை திறந்து காமிச்சிட்டு வா, எங்க தெருவில் வராத அப்படின்னு அவங்க அப்படியான ஒரு தமிழ்நாட்டை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தங்களுடைய கையை விட்டு போயிடுச்சே. திராவிடர்கள் கையில் முழுக்க எடுத்துக்கிட்டாங்களே. நாம் அவர்களை அடிமையாக வைத்திருந்தோம். இப்போது அவர்கள் திராவிட கழகங்கள் சார்பாக, திராவிட கட்சிகள் மூலமாக கல்வி பெற்றிருக்கிறார்கள், வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், சுயமரியாதையை பெற்றிருக்கிறார்கள், தன்மானத்தை பெற்றிருக்கிறார்கள். இதை எப்படி இல்லாமல் ஆக்குவது என்கின்ற அந்த சூழ்ச்சியில்தான் இந்த முருக பக்தர் மாநாடு என்கின்ற பெயரோடு உள்ளே வருகிறார்கள். நான் சொல்றேன், முருகன் என்பவன்
அசுரர்களை சூரசம்ஹாரம் செய்பவன். பிஜேபி என்ற அசுரர்களை நிச்சயமாக முருகன் சூரசம்ஹாரம் செய்வான். அதற்கான நாளை இவர்களை குறித்திருக்கிறார்கள் 22ன்னு. நிச்சயமாக நீங்கள் சொல்கிறீங்க இவங்களை வந்து சூரசம்ஹாரம் செய்வார் முருகன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபிக்காரங்களை, ஏன்னா இவ்வளவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. இந்து மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துது திமுக அரசு அப்படிங்கிறாங்க வானதி. இவங்களுக்கு தான் ஒரு முடிவு கட்டும் 2026 இந்த தேர்தல் அப்படிங்கிறார் எல்முருகன். இந்து மக்கள்னு சொல்லி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துறாங்கன்னு சொல்றாங்களா? ஒரு கோயில் விழாவுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க, விழா நடத்த முடியல அப்படின்னு குற்றம்லாம் சுமத்துறாங்களே அவங்க. வானதி அக்காவும் இந்து தான், எல்முருகன் ஐயாவும் இந்து தான். ஆனா இவர்களைத்தான் பார்ப்பனர்கள் நெருங்க விடவில்லை. அது புரியலையா இவங்களுக்கு? இவர்களுக்கு இப்படிப்பட்ட உயர்வை கொடுத்ததே நம்முடைய திராவிட கழகங்கள், திராவிட கட்சிகள் தானே. உங்களுக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்தது யாரு? உங்களுக்கு தலை நிமிர்ந்து நிற்க வைத்தது யாரு? உங்களுக்கு என்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? இது எதுவுமே இல்லாம மண்ணா கிடந்தது தானே இந்த சமூகம். எப்படிப்பட்ட புரட்சியை செஞ்சிருக்காங்க நம்முடைய திராவிட கட்சிகள். அதை மறந்துட்டு பேசுறாங்களே. இந்துக்களுக்கு விரோதம்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இத்தனை தமிழர்கள் அவங்க எல்லாருமே இந்துக்கள் தானே. தமிழர்களில் 80% இந்துக்கள். எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓபிசி, எம்பிசி இவங்க எல்லாருக்குமான வேலை வாய்ப்புகள், இவர்கள் எல்லாருக்குமான கல்வி வாய்ப்புகள், இவர்கள் எல்லாருக்குமான மானம், மரியாதை, சுயமரியாதை எல்லாத்தையும் மீட்டெடுத்து கொடுத்தது யாரு? திராவிட கட்சிகள், திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் தானே. அப்ப எப்படி இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? சொல்றீங்க அந்த மாதிரிலாம் பிஜேபியில் நடக்கலங்கிறாங்களே அவங்க. இப்ப குடியரசுத் தலைவர் வைக்கலையா, எல்முருகன் வந்து மத்திய இணையமைச்சர் ஆக்கலையா, இப்போ இங்கே வந்து மாநில தலைவராக இல்லையா, இப்போ முன்னாள் மாநில தலைவரை கொண்டாந்து அந்த பதவியில் வைக்கலையா? இந்த மாதிரி அவங்க ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிராமணர் கட்சி அப்படிலாம் சொல்கிறீங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பொறுப்புகள் அங்கே இருக்கிறாங்கங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஒரு குடியரசுத் தலைவராய் அவரை உருவாக்கி அங்கே உட்காத்தி வச்ச உடனே அது என்ன மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு பதவியில் அவங்க தான் நினைத்ததையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? எங்களை நம்ப சொல்கிறீங்களா? அந்த அம்மா மலைவாழ் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? அவர்கள் பிறந்த இனம் தானே. எப்போவுமே ஒரு சின்ன அபிமானம் இருக்கும்ல, நம்ம பிறந்த ஊர், நம்ம பிறந்த இடம், நம்ம பிறந்த தெரு, அதுக்கு நான் கூடுதலாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அபிமானம் எல்லாருக்குமே இயல்பாக இருக்கும்ல மனிதர்களுக்கு. அப்படி அந்த அம்மா ஏதாவது பண்ணியிருக்காங்களா? அந்த ராஷ்டிரபதி பவனில் உட்காந்துக்கிட்டு தன்னோட வசதி வாய்ப்புகளை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறத தவிர இந்தியாவில் எத்தனை பழங்குடி மக்களை, மலைவாழ் மக்களை பிஜேபி அரசு கொன்று குவிச்சிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க ஏதாவது எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்களா? அல்லது சிறுபான்மையினரை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக எத்தனை திட்டங்களை உருவாக்கி இருக்கு? இப்போ மிக சமீபத்தில் வக்ஃப் வாரியம் திருத்த சட்டம் நள்ளிரவில் நிறைவேற்றப்படுகிறது. காலையில் அந்த அம்மா பால் வாங்க வெளியில் வெயிட் பண்ணுவோம்ல நம்மெல்லாம், அந்த மாதிரி வெயிட் பண்ணி கையோட வாங்கிக்கிட்டு போய் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது இறையாண்மை மிக்க இந்திய நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கொள்கைக்கு நீ ஆதரவாக இருக்கிறாய். ஸோ தலையாட்டி பொம்மையாக தான் அவங்க இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய பதவியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அமித்ஷா வரும்போது கூட முருகன் மாநாடு சிறப்பாக எல்லாரும் கலந்துக்கணும்லாம் சொல்லியிருக்கிறார். ஆமாம், யோகி வர போகிறதாலாம் சொல்கிறாங்க. இது தமிழ் கடவுள் அப்படின்னு முருகனை சொல்கிறோம், இப்போ அவங்க இந்து கடவுள்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் தான் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி அதில் குளிர்காய விரும்புகிறது பிஜேபி. இதை நான் கொஞ்சம் வரலாற்று பூர்வமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, கோல்வாக்கர் அவரோட ஞான கங்கைங்கிற புத்தகத்தில் அவர் தெளிவாக எழுதுறாரு. அவர் போட்டு கொடுத்த அஜெண்டாவை தான் இவங்க இப்போ நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அந்த ஞான கங்கையில் அவர் தெளிவாக சொல்றாரு, நல்வாய்ப்பாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதி குடிகளை இணைத்து ஹிந்து என்ற பெயரை கொடுத்து விட்டார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆதி குடிகளையும் அடையாளப்படுத்துவதற்கு ஹிந்து என்ற பெயரை கொடுத்து விட்டான். அந்த கணவாய் தாண்டி வந்தாங்கல்ல அந்த வந்தேரிகள், அந்த பார்ப்பனர்கள், அவர்களும் இந்த ஆதிக்குடிகளும் ஒன்று என்கின்ற ஒரு சித்திரத்தை நாம் இனிமேல் உருவாக்க வேண்டும். அப்போ ஹிந்து என்ற அந்த பெயரை பார்ப்பனர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தவிர பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்களை நீங்கள் அத்தனை பேரும் சென்று சந்தித்து அவர்களையும் இந்துக்கள் தான் என்று நம்ப வைக்க வேண்டும். இப்போ கூட மலைவாழ் மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களுக்கு பிடித்தமே கிடையாது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எங்களையும் இந்துக்கள் என்ற பெயரில் குறிக்கிறார்கள். நாங்கள் இந்துக்கள் இல்லை. எங்களுடையது சிலை வழிபாடு கிடையாது, எங்களுடையது இயற்கை வழிபாடு. எங்களுடைய திருமண முறை வேறு, எங்களுடைய வாழ்வியல் முறை வேறு.
நீங்கள் எங்களை இந்துக்கள் என்ற பெயரில் சேர்க்காதீர்கள்னு சொல்றாங்க. ஆனா பிஜேபி அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கு. எனவே இப்படியாக அதே மாதிரி பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களை பார்ப்பனர்கள் ஏத்துப்பாங்களா? இனிமேலிருந்து இந்த முருகர் மாநாட்டிலிருந்து அக்ரஹாரம் எல்லாம் சேரி என்று பெயர் மாற்றப்படும். சேரி எல்லாம் அக்ரஹாரம் என்று பெயர் மாற்றப்படும். அல்லனா அக்ரஹாரத்துக்குள்ள இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல சேரி மக்கள்லாம், அவங்க எங்க பக்கத்து வீட்டில் வந்து வசிக்கலாம். அக்ரஹாரத்தின் தெருக்களை நாங்கள் எல்லோருக்கும் திறந்து விடுகிறோம் அப்படிங்கிற இன்னமும் அதை உருவாக்க அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னோம். நீங்க சொல்றீங்களா ஒரு காலத்துல இருந்தது, ஒரு காலங்கிறது ரொம்ப 1000 வருஷம் முன்னாடி இல்லை, ஏதோ பக்கத்துல 100 வருஷம் முன்னாடி வரைக்கும் தான். நீதி கட்சியின் காலத்திலிருந்து தான் இப்ப மாற்றங்கள் வந்தது தமிழ்நாட்டில். இன்னமும் கூட இப்படியான சிந்தனைகள் தானே இருக்கு. இன்னமும் கூட சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க, கோயில் கருவறையில வேற யாருப்பா உள்ள நுழைய முடியும்? நீங்க நுழைய முடியுமா? நீங்க அந்த கோயில் கருவறையில் பூஜை செய்வதற்கான அந்த கல்வியை பயிற்சியை பெற்றிருந்தாலும் கூட நீங்க நுழைய முடியுமா? முடியுமாங்கிறதான ஒரு கேள்வி கேட்குறீங்களே. இப்பவும் நடக்குதானே? இப்ப இது பேர் என்னது? ஆன்மீகத்தின் பேரில் தீண்டாமை தானே. இன்னமும் நம்முடைய தமிழ்நாடு அரசு தான், திராவிட கட்சிகளின் ஆட்சி தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் கொண்டு வந்தது. அப்ப அது இந்துக்களுக்கானது தானே. அவர் பெண் ஓதுவார்கள்னு கொண்டு வந்திருக்குன்னா அது இந்து பெண்களுக்கானது தானே. இவங்க இவ்வளவு பேசுறாங்களே பார்ப்பனர்கள், கருவறைக்குள்ள பெண்களை விடுவாங்களா? அதற்கு எதிராக உருவானதான் ஓம் சக்தி இயக்கம். இவங்க கொடுத்திருக்கிற இந்த முருக மாநாடு அஜெண்டால என்ன தெரியுமா இருக்கு? நாங்க யாரையெல்லாம் அழைக்க போறோம் அப்படிங்கிறப்போ ஐயப்பன் குழுக்களை அழைக்க போகிறோம், ஓம் சக்தி குழுக்களை அழைக்க போகிறோம், சாய்பாபா குழுக்களை அழைக்க போகிறோம், முருக பக்தர் குழுக்களை அழைக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த 4 பேரை பத்தியுமே நம்ம விளக்கம் சொல்லலாம். ஓம் சக்தி குழுக்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது? மேல்மருவத்தூர் ஓம் சக்தி இயக்கம் எதனால் உருவாக்கப்பட்டது? இந்த பார்ப்பனர்கள் அவர்களுடைய மேலாதிக்கம், அவர்களுடைய சமஸ்கிருத திணிப்பு, இவர்களுடைய ஒற்றை கலாச்சாரத்தை கோயில்களுக்குள் கொண்டு வருகிறார்கள். பெண்களை கருவறைக்குள் உள்ளே விடமாட்டேன் என்கிறார்கள். கருவறை சுமக்கின்ற பெண்களுக்கு கருவறைக்குள் போக அனுமதி இல்லை என்ற போது அதை முறியடிப்பதற்காக அந்த ஓம் சக்தி குழுக்கள் உருவாக்கப்பட்டது, ஓம் சக்தி இயக்கம். அப்போ அங்க பெண்கள் தான் அங்கே பூஜை செய்கிறார்கள், பெண்கள் தான் எல்லா விதமான வழிபாட்டு முறைகளையும் மேற்கொள்கிறார்கள். அங்க எந்த விதமான தீட்டும் கிடையாது. இவர்கள்ட்ட அந்த தீட்டு இருக்கா இல்லையா? அப்படிங்கும்போது ஓம் சக்தி குழுக்களை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்றால் அப்போ மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்களா? இனிமே நாங்க பெண்களையும் கருவறைக்குள் நுழைய விடுவோம், எங்களுக்கும் அந்த மனு அநீதி சொல்லுகின்ற அந்த சித்தாந்தங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு ஒரு தீர்மானம் கொடுப்பாங்களா? இல்லை. அது மாதிரி சாய்பாபா குழுக்கள் அப்படிங்கிறாங்க. சாய்பாபா என்பவரே, ஷீரடி சாய்பாபா அல்லா மாலிக் என்றுதான் எப்போதும் உச்சரித்து கொண்டிருப்பார். அவரே ஒரு ஃபக்கீர், பிறப்பால் இஸ்லாமியர், ஆனால் எல்லா மதத்தவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஞானி. அப்படிப்பட்டவரை நீங்கள் கொண்டு அந்த குழுக்களை உள்ளே கூப்பிடுகிறேன் அப்படின்னா இஸ்லாமியர்கள் மீது நீங்கள் கட்டவிழ்த்து விடுகிறீர்களே அந்த வன்முறை, இனக்கலவரம், அதெல்லாம் இனிமே நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை செய்துப்பாங்களா? அது முடியாதில்லை இவங்களால. அப்ப எதனால் இவர்கள் இப்படி ஏமாற்று வேலை செய்துட்டு இருக்காங்க? ஐயப்பன் என்பவன் கூட மலைவாழ் மக்களை சார்ந்தவன் தானே. அங்கே கூட இஸ்லாமிய துலுக்க நாச்சியார்ங்கிற பெயரெல்லாம் இருக்குல்ல. இங்க ஐயப்பனுக்கு போகும்போது துலுக்க நாச்சியாரை வழிபட்டுட்டு தானே போறாங்க. பம்பா நதி எல்லாமே இயற்கை சார்ந்தது. ஆனால் பிஜேபியோட கொள்கை இயற்கையை சூறையாடுவதுங்கும் போது அவர்களுடைய இந்த முருக பக்தர் என்கின்ற அந்த போலி வேஷத்தை எப்படி நாம் நம்புவது? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதை தவிர இன்னொன்று மிக முக்கியமான கேள்வி, முருகன் என்பவன் யார்? முருகன் என்பவன் தமிழ் மண்ணின் குறமகன், வேடுவர் தலைவன், மலைவாழ் வேடுவர்களின் தலைவனாக இருந்தவன். அதனால்தான் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்றோம்ல. இப்போ உங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு, தொலைக்காட்சி தொடர்லாம் நிறைய எடுத்ததுல ஆன்மீக அந்த இடத்துலலாம் நிறைய தொடர்புகள் உண்டு, நிறைய புத்தகம்லாம் படிச்சிருப்பீங்க, பயணமும் மேற்கொண்டிருப்பீங்க. இப்போ வட இந்தியாவில் முருகனை ஒரு தெய்வமாக மதிக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? வழிபடுகிறார்களா? திடீர்னு இப்போ அவங்க அமித்ஷாவிலேருந்து யோகியிலேருந்து எல்லாருமே இப்போ முருகனை ஒரு தூக்குறாங்களே, என்ன இதில் நீங்கள் இப்படி பாருங்க. இந்த முருகன்கிற விஷயத்த முடிச்சிடுறேன். முதல்ல முருகன்கிறவன் வேடுவர் தலைவன், மலைவாழ் பழங்குடி மக்களை சார்ந்தவன். அவங்கள பார்த்தா பிஜேபிக்கு ஆகாது, பார்ப்பனர்களுக்கும் ஆகாது. எங்கள் பக்கத்தில் வந்துடாதீங்க, தீட்டு, நீங்கள்லாம் தீண்டத்தகாதவா அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேடுவர் தலைவன்
காதல் திருமணம் செய்தது ஒரு குறமகளை, வள்ளி என்ற குறமகளை. அப்போ அங்க ஜாதி மறுப்பு திருமணம் நடத்தி இருக்கிறான் முருகன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாகவே. ஆனா இவர்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களா? மனுநீதியில என்ன சொல்லப்படுகிறது? இவர்களை சார்ந்த அந்த பிராமின் தலைவர்கள் இருக்காங்கல்ல, பார்ப்பனர்களின் தலைவர்கள் தமிழ்நாட்டில், அவங்க என்ன சொல்றாங்க? இன தூய்மையை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் காதலித்தால் கூட நம் இனத்தை சார்ந்தவர்களையே காதல் செய்யுங்கள் அப்படின்னு தானே என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் நீங்க முருகனை கையில் எடுக்கிறீங்க? முருகனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு? நீங்கள் கணவாய் வழியாக உள்ளே வந்தவர்கள், உங்களுடையது வேத கலாச்சாரம், உங்களுடையது யாகம், நெருப்பை வைத்து யாகம் செய்கின்ற கலாச்சாரம், உங்களுடையது அந்த விஷ்ணு பிரம்மன் சரஸ்வதியை கொண்டாடுகின்ற ஒரு கலாச்சாரம். எங்களுடையது மக்களோடு இருக்கக்கூடிய மக்களை நல்ல வழியாக நடத்துகின்றவர்களை நாங்கள் தெய்வமாக கொண்டாடுவோம். எங்களோட முன்னோர் தான் முருகன். நம்ம வீட்டில எல்லாம் குல தெய்வம்னு வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரியான நம்மளுடைய குல தெய்வம் தான் அவன் இஷ்டத்துக்கு பேசுறோம்ல. நம்ம வீட்டு உறுப்பினர், நம்ம குடும்பத்துல ஒருத்தர், ரேஷன் கார்டுல தான் முருகன்ற பேர் இல்லையே தவிர நம்ம வீட்டுல முருகன், கந்தன், கந்தசாமி எல்லா பேரும் சகஜமா இருக்கு. ஆனா இந்த வந்தேரிகள் பார்ப்பனர்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பே இல்லை. அதை எப்படி இன்னொரு விதத்துல நம்ம சொல்லலாம்னா, அவர்களுடைய தெய்வம் என்பது, பார்ப்பனர்களின் தெய்வம் என்பது பிரம்மா விஷ்ணு, சிவனுடைய மகன் முருகன் பிள்ளையார். எனவே ஆரியமும் திராவிடமும் ஆரியத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? திராவிட மக்கள் ஏத்துக்கிறாங்களா? நமக்கு அது பரந்த மனப்பான்மை இருக்கு, நம்ம எல்லா கோயிலுக்கும் போய் கும்பிட்டுட்டு வந்துருவோம். ஆனா பார்ப்பனர்கள் யாராவது முருகன் கோயிலுக்கு வந்திருக்காங்களா? பார்ப்பனர்கள் யாராவது பிள்ளையாரை வழிபடுவாங்களா? அவர்கள் எப்போதும் செல்வது அந்த நாராயணன், பெருமாள், இவர்களை மட்டும்தான் வழிபடுவார்கள். இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. முருகன் கோயில், பழனி, இவங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் இல்ல, அங்க இருக்கிற பிராமணர்கள் இல்லையா? அந்த கோயில்ல கருவறையை மட்டும் கைப்பற்றியாச்சு. அவங்களுக்கு வேண்டியதே கருவறைகள் தானே. கோயில் கருவறைக்குள் அதான் அப்படித்தான் மூளை செலவை செய்துட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். கோயில் கருவறைகளை கைப்பற்ற வேண்டும், அங்கே இவர்களுடைய சமஸ்கிருத திணிப்பை உருவாக்க வேண்டும். ஆகமம்ன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு புரியுது. அது கருவறையை மட்டும் கைப்பற்றிட்டாங்க, பக்தர்களாக அவங்க போகல. பக்தர்கள் அவங்க தான் உண்மையிலே நாத்திகவாதிகள். நான் அதையும் எப்பவுமே உறக்க சொல்லுவேன், பார்ப்பனர்கள் தான் நாத்திகவாதிகள். அந்த கருவறைக்குள் இருக்கின்ற சிலை என்பது வெறும் கல்லு தாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மைத்தான் அதை பயக்கத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. இது சாமி, இது தப்பா பண்ணிட்டா கண்ணு குத்தும், சாமி கண்ணை குத்தும், நீ சாமி எதை தப்பா எதா பண்ணா உன் குடும்பத்துக்கு ஆகாது, பூர்வ ஜென்மத்துல நீ வாங்கி வந்த வரம் இது, பூர்வ ஜென்மத்துல நீ என்ன தப்பு பண்ணியோ, என்ன பாவம் பண்ணியோ, இந்த வார்த்தைகள்லாம் நமக்குத்தான் அவர்கள் கொடுத்து பயமுறுத்துகிறார்கள். யோசிச்சு பாருங்க, பார்ப்பன கோயில்கள்ல திருட்டு நடந்தது, சாமி நகைகள் எல்லாம் மாமி நகைகள் ஆனதா இல்லையா? அதற்கப்புறம் தானே இந்து சபை அறநிலைத்துறையே உருவாச்சு. இப்ப சொல்றாங்க அவங்க கோயில்களிலிருந்து அரசு வெளியேற வேண்டும் என்று. வெளியேறினால் நீங்கள் திரும்பவும் உள்ள வருவீங்க, சாமி நகையெல்லாம் மாமி நகையாக போகுது. அந்த நிலையை நாங்க உருவாக்கணுமா? அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அட்மினிஸ்ட்ரேஷன், மேலாண்மை என்பது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டு அரசு, நம்முடைய இந்து சபை அறநிலைத்துறை கடந்த 4 ஆண்டுகளில் செய்திருக்கின்ற மிகப்பெரிய சேவைகள் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கூடவே இருந்து பார்க்கறதுனால நாங்க அவ்வளோ பேசும்போது கொஞ்சம் அதிகமா குறை சொல்றீங்க. சாமி நகைகள் மாமி நகைகளாக மாறிவிட்டதுலாம் நீங்க இல்லையே, அதுக்கான சான்றுகள் இருக்கு. பொதுமக்களே புகாரை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்து, இங்கே நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த நகையெல்லாம் காணோம், எங்க போச்சுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேய அரசு மத விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லி இதற்காக ஒரு கமிட்டியை உருவாக்கினாங்க. அதற்கு பின்புதான் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறைங்கிறத 1924 அவங்க இந்து சமய அறநிலைய வாரியம் என்பதை உருவாக்கினார்கள். அப்போ கண்டுபிடிச்சதுதான். அதற்கான பல நூல்கள் இருக்கு. மன்னர்கள் ஆட்சி காலத்துல இந்த கோயில் கருவறையில் இருந்த இந்த பார்ப்பனர்கள் எப்படி நகைகளை திருடி கொண்டார்கள், அந்த கோயில் சொத்துக்களை திருடி கொண்டார்கள், அதற்கு அந்த மன்னர்கள் எப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? பூஜை செய்யக்கூடாதுன்னு நிறுத்தப்பட்டதுதான். பூஜை செய்யக்கூடாது நிறுத்தப்பட்ட கோயிலுக்குள்ள வர முடியாது, கோயில் பொருட்களை அவர்கள் கையாள முடியாது, கோயில் சொத்துக்களை அவர்கள் அனுபவிக்க முடியாது, கோயில் நிலங்கள் அதன் மூலமாக வந்த விளைச்சல்கள், இப்படி எதையுமே அவர்கள் அனுபவிக்க முடியாது. எனவே அவர்களுடைய முதல் மூலாதாரமான ஒரு வேலையில கை வச்சாங்க நம்முடைய மன்னர்கள். இப்படியான தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது தெரியுமா?
இதெல்லாம் பற்றி ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. எனவே சாமி சிலையே மாமி சிலை ஆக்கினதுங்கிறது நம்ம சொல்கிறோம், அதுதான் உண்மையில் நடந்தது. அது மாதிரி கோயில் நிலங்கள் எத்தனை தனியாருக்கு அவர்கள் விற்றிருக்கிறார்கள்ங்கிறது லிஸ்ட் இப்போ மிக சமீபத்தில் இந்து சபை அறநிலையத்துறைக்கு நீதிமன்றமே சொல்லுச்சு, நீங்கள் உங்கள் சுதந்திரத்தின்படி இந்த மாதிரியான நிலங்களை மீட்டெடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்படியாக பல விஷயங்களை அந்த பார்ப்பனர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால தானே நம்ம அச்சப்படுறோம். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்த முருகரை வச்சே நான் இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். நீங்கள் முருகன் என்பவன் குறமகளை திருமணம் செய்து கொண்டான் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஜாதிய மேலாதிக்கம் அதை நாங்கள் விட்டொழிப்போம் முருகன் மாநாட்டிலிருந்துன்னு ஒரு முடிவெடுத்து சொல்வீங்களா? அது மாதிரி கருவறைக்குள்ள தமிழ் கடவுள் முருகன் சொல்றோம்ல, தமிழே முருகன் சொல்றோம்ல, அப்போ கருவறையில் இனிமேல் தமிழ் தான் ஒலிக்கும், எங்களுடைய சமஸ்கிருத மந்திரங்களை நாங்கள் சொல்ல மாட்டோம். அது மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் நீங்கள் உள்ளே வாங்க, நாங்கள் வெளியில் போகிறோம் கொஞ்ச நாளுக்குன்னு நீங்கள் சொல்வீங்களா? இல்லை இல்லை. அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப பார்ப்பனர்களின் நலன்களை பாதுகாத்து கொண்டு பக்தர்களாக வரக்கூடிய இந்துக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை குழப்பிட்டு இருக்கீங்க. ஏமாத்துறதுன்னு கூட சொல்லணும், குழப்புறது. இந்த சிந்தனை தெளிவே இல்லாத மாதிரி இந்த இந்துக்கள் மாநாட்டுக்காக உயிரை கொடுத்து இந்த டிபேட்ல எல்லாம் வந்து பேசுறாங்களே நம்முடைய சொந்த சகோதரர்கள், அவங்களுக்கே புரியலையே இந்த விஷயம்லாம். நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணை குத்துறாங்க அவங்க, அது கூட புரிய மாட்டேங்குது. அது தவிர இவர் நம்ம உள்துறை அமைச்சர் வர்றாரு, யோகி ஆதித்யநாத்னு அந்த யோகிங்கிற பேரை சேர்த்து சொல்றதெல்லாம் விடுங்க. ஊடகவியலாளர்கள் முதல்ல அதை பழக்கப்படுத்தணும். ஆதித்யநாத் வர்றார், அவர் எந்த விதத்துல யோகி முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய எளிய மக்களோட வீடு, மண் சுவரால் கட்டப்பட்ட வீடுகளை இடித்து நொறுக்கி புல்டோசர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இவர் என்ன பக்திமானா? இவர் ஞானியா? இவர் யாருக்கு வழிகாட்டுறாரு யோகின்னு சொல்லிக்கிட்டு? அது மாதிரி பவன் கல்யாண்றீங்க. பவன் கல்யாண் தான் மிக சமீபத்தில் அந்த திருப்பதி லட்டு விஷயத்தில் கொழுப்பு சேர்ந்துடுச்சு. அந்த கொழுப்பை கூட அந்த கோயிலுக்கு அனுப்பியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு ஒரு மிகப்பெரிய வதந்தியை கிளப்பினார்ல, அதுக்காக பரிகாரம் செய்வதாக அந்த ஏழுமலை கோயிலில் படியில் ஏறி போனார். அப்படியாக ஒரு நாடகம்லாம் நடத்திக்கிட்டார். இப்போ சமீபத்தில் போன வாரம் அந்த புலன் விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த போலோநாத் ஆதித்யா என்கின்ற ஒரு சாமியார் இருந்தார் தெரியுமா? அவர் பொதுமக்கள்லாம் அவர் காலடி மண்ணை எடுத்து அது என்ன திருநீர் மாதிரி விட்டுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லி அப்போ அப்படியே அத்தனை மக்கள் இறந்து போனாங்களே, அவர் தான், அவரோட நிறுவனம் தான் இந்த நெய்யை சப்ளை பண்ணியிருக்கு. இப்போ பவன் கல்யாண் தமிழ்நாட்டு மக்களை பற்றி சொன்ன அந்த அவதூறு என்ன போச்சு? அது பரிகாரம்னு ஒரு நாடகம் நடத்தினார்ல, அது என்ன? அது பொய்மை தானே. இப்போ உண்மை வெளியில வந்துடுச்சு இல்ல. அப்போ போலோ ஆதித்யநாத் தானே அந்த கொழுப்பு சேர்க்கப்பட்ட நெய்யை அனுப்பியிருக்காரு. அப்போ நீங்கள் ஆன்மீகத்தை வைத்து பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். முருகன் மாநாட்டுக்காக விரதம் இருக்காராம். விரதம் இருக்காங்கல்ல நம்முடைய. ஆமா, பவன் கல்யாண் மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கூட விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, விரதம் இருக்காங்கல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. எளிய நம்முடைய தமிழ் மக்கள் இந்துக்கள் விரதம் இருந்து பாத யாத்திரை போய் காவடி தூக்கி அலகு குத்தி இவ்வளவும் பண்ணுவாங்க. பார்ப்பனர்கள் எங்கேயாவது இதை பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்துருக்கீங்களா? பாத யாத்திரை போயிருக்காங்களா? காவடி தூக்கி இருக்காங்களா? அலகு குத்தி இருக்காங்களா? மொட்டை அடிச்சிருக்காங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. உடம்பு நோகாம நொங்கு திங்கிற மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இதுதான் ஆன்மீகம், இதுதான் நடத்துறது. பிராமணர்கள் இல்லையா, இவங்க தான் நடத்துறாங்க. இவங்களும் மூளை கலங்கி போய் பேசுறாங்க. இந்து முன்னணி இவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. பிஜேபிக்காரர்கள் இந்த குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிறாங்க. வசதியா போச்சு அவங்களுக்கு. அதனாலதான் நம்மை போன்ற சிந்திக்கின்றவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். எங்க ஓட்டு திமுகவுக்கு பாதிக்கப்படுமோங்கிற அச்சத்துல இவ்வளவு வைத்தறிச்சல்ங்கிறாங்க. முதல் மாநாடு பாஜக நடத்துறதுனால, இந்து முன்னணி நடத்துறதுனால எங்க ஓட்டு இந்த பக்கம் வந்துருமோ பாஜகவுக்கு, அந்த வைத்தறிச்சல தான் இப்போ இவ்வளவு எதிர்ப்பு. நாங்கள் எல்லா கட்சிகளையும் அழைக்கிறோம், முதலமைச்சருக்கு இது அழைப்புதல் கொடுக்க அவ்வளவு நேரம் கேட்டோம், இது வரைக்கும் அனுமதி கிடைக்கல. மாநாட்டுக்கு அனுமதி வாங்குறதுக்கும் படாதபட்டோம், முதலமைச்சருக்கு அழைப்பு கொடுக்கவும் நேரம் இல்லைங்கிறாங்க. முதலமைச்சருங்கிறவர் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், ஆனால் ஒருதலை பட்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறாரு. சரி, எல்லாருக்கும் சமமாக இருக்கணும்னா பிரதமரும் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும்ல. அவர் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்கள் கூட இல்லை, 4ஆம் தர பிரஜையாக தானே நடத்துறாரு.
அந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் வந்தது இல்லை? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல முருகன் கோயில்லாம் எங்களுக்கு வேணும், இந்து கோயில்லாம் எங்களுக்கு வேணும். அப்போ இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலங்களில் மட்டும் நீங்கள் எப்படி கை நுழைக்கலாம்? நீங்கள் எப்படி அதில் தலையீடு செய்யலாம்? இப்போ அவ்வளோ அக்கறை இஸ்லாமியர் அந்த வக்ஃப் போர்டில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னா, இப்போ முருக பக்தர் மாநாட்டிலேயே நீங்கள் உறுப்பினர்களை கொண்டு வாங்களே, வேற மதங்கள்லேருந்து இந்துக்களாக அல்லாதவர்களும் உறுப்பினர் ஆகலாம்னு கொண்டு வாங்க. உங்களுடைய வழிபாட்டு தலங்களில் முதல்ல அவங்கள உறுப்பினர் ஆக்குங்க. அப்போ நீங்களும் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தானே வைக்கிறீங்க. பிரதமர் என்பவரும் அப்படி தானே இருக்கார். அதை தவிர பிரதமர் செய்த இந்து விரோத போக்குகள், ஒரிசாவில் இருக்கக்கூடிய அங்கே போய் பூரி ஜெகநாதர்னு கையில் எடுத்தாரா இல்லையா? அப்போ என்ன சொன்னார்? அங்கே பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ரத்ன பண்டார் அதோட சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் திருடர்கள் அப்படின்னு சொன்னது பிரதமர் தானே. இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் திருடர்கள்னு சொன்னது பிரதமர் தானே. அது மாதிரி ராஜஸ்தானில் போய் என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எரும மாட்டில் 2ல் 1 பிடிங்கிப்பாரு, உங்கள் தாலியை பிடிங்கிடுவாங்க அப்படின்னா அதுவும் இந்துக்களுக்கு எதிரான பேச்சு தானே. யார் பிடுங்குவா? திமுக அச்சப்படுகிறது இந்த மாநாட்டை பார்த்து அப்படின்னு ஒரு கவைக்கு உதவாத பேச்சை சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் ஓடுற தண்ணியில் கூட எழுதி வைக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த. ஏன்னா கடந்த 10 தேர்தல்களில் எங்களுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர், திராவிட மாடல் நாயகர் இந்த பிஜேபியை ஓட 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 விரட்டி கொண்டிருக்கிறார்ன்றது தெரியாதா? நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. இல்லை, பிரதமரோட முகத்தை காட்டாமல் தானே அந்த போஸ்டர்லாம் அடித்து இவங்களால தேர்தலே நிற்க முடிஞ்சது. அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் இந்துக்கு விரோதமான ஆட்சின்னு சொல்றாங்க. இந்துக்களுக்கு கல்வி வாய்ப்பாகட்டும், முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கி விட்ட பொறியியல் கல்லூரிகள் இந்து குடும்பங்களுக்கு தானே முதல் தலைமுறை பட்டதாரிங்கிற ஒரு நிலையை உருவாக்கினார். இந்து குடும்பங்களுக்கு தானே இப்போ தமிழ்நாட்டு நம்முடைய முதல்வர் ஒவ்வொரு தொகுதியிலையும் மருத்துவக் கல்லூரிகள் ஆகட்டும், ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த சிட்கோ அல்லது டிட்கோ ஆகட்டும் இப்படியாக உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய மகளிர் சுய உதவிக்குழு அதில் இருக்கக்கூடியவங்களும் இந்து பெண்கள் தானே. அப்போ அது மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை அங்கே பணிபுரிகின்ற அத்தனை பேரும் ஆணையர் முதற்கொண்டு மிக கீழாக மிக எளிய பதவியில் இருப்பவர்கள் கூட, எளிய பொறுப்பில் இருப்பவர்கள் கூட இந்துக்கள் தான். அப்படி ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கியது நம்முடைய தமிழ்நாட்டு அரசு தானே. அப்போ எப்படி இது இந்துக்களுக்கு எதிரான அரசாக இருக்க முடியும்? காவல்துறை ஆகட்டும் அல்லது தொழில்துறை ஆகட்டும் எல்லாமே இந்து மக்கள். நம்ம இஸ்லாமியர்களையும் சேர்த்து தான் நம்ம பேசுகிறோம். நமக்கு வேற எந்த விதமான மாறுபாடான சிந்தனையே கிடையாது தமிழ்நாட்டு மண்ணில். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்முடைய சொந்த இதை இப்படி பிரித்து பேசுறதே கூட எனக்கு பிடிக்கல. நான்லாம் திருநெல்வேலியில் எங்கள் பக்கத்து வீட்டு பாய் மாமா வீட்டிலே வளர்ந்த பொண்ணு. பாய் மாமா கொடுத்த டீ தான் என் உடம்புல இன்னமும் ஓடிட்டுருக்கு. அப்படி வளர்ந்த எங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. என் செல்லம் ஆண்டாள்னு தான் கையில் எடுத்து வச்சு கொஞ்சுவாங்க அவங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான நிலையில் வளர்ந்தோம்ப்பா. இப்போ இவங்களை பிரித்து சொல்ல வேண்டி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை பிஜேபி உருவாக்கி இருக்கேங்கிறதா எனக்கு வருத்தமாக இருக்குது. அதை தவிர சிக்கந்தர் மலையை பற்றிய ஒரு தவறான வதந்தியை உள்துறை அமைச்சர் இங்கே வந்து சொல்லிட்டு போனார். திமுக அரசு பரப்புகிறது அப்படின்னு. சிக்கந்தர் மலை என்று தமிழ்நாடு அரசு எப்போதுமே சொன்னதில்லை. அது எப்போவுமே பரங்குன்றம் தான், திருப்பரங்குன்றம் தான். அது நம்ம மக்களுக்கே அப்படிதான் சொல்லி பழக்கம். அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் கூட அதை பரங்குன்றம் தான் சொல்லுவாங்க. நம்முடைய மதுரை சகோதரர்களை கேட்டாலே தெரியும். அப்படி எல்லாரும் அன்பாக பிணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் இந்த முருக பக்தர் மாநாடு என்பதற்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை விடுறாங்க. ஸ்பெஷல் ட்ரெயினில் மக்கள் மட்டும்தான் வருவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் அந்த கரசேவை என்று சொல்லி அந்த பாபரி மசூதி இடித்த போது மக்கள் தான் முதல்ல போனாங்க கரசேவைக்காக. ஆனால் அங்கே எப்படி அந்த கடப்பாறையெல்லாம் வந்து சேர்ந்தது? அது மாதிரி மகாத்மா காந்தியை கொன்ற கோட்ஸே இவர்களால் வழிநடத்தப்பட்டவர் தான், இவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டவர் தான். இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குல்ல, அதை பார்த்து தான் மக்களுக்கு அச்சமாக இருக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை. திமுக எந்த நிலையிலும் இவர்கள் நடத்துகின்ற முருக பக்தர் மாநாட்டை பார்த்து அச்சப்படவே இல்லை, கலக்கமே இல்லை. ஏனென்றால் இவர்கள் எப்போதெல்லாம் திமுக ராமனுக்கு எதிரான கட்சி என்று சொன்னார்களோ அப்போதுதான் திமுக மிக அதிக அளவில் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வரலாறு. இன்னமும் கூட அதை திமுகவே ஜெயிக்க முடியல. இல்லை, அந்த வரலாற்றை இன்னமும் திமுக முறியடிக்கலை. ஆனால் இந்த முறை 2026 எங்களுடைய தலைவர் 200 தொகுதியை வெல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த முருக பக்தர் மாநாடு நடத்தி பிஜேபிக்காரர்கள் தங்கள் முகமூடியை வெளிப்படுத்திய பின்பு
நிச்சயமாக தமிழ்நாட்டின் 234 தொகுதியையும் திமுக வெல்லும். அப்போது இவர்கள் சொல்லட்டும் முருகன் யாருக்கு என்று. முருகன் எப்போதுமே நல்லவர்களுக்குத்தான், அசுரர்களுக்கு அல்ல. அசுரர்களை சூரசம்ஹாரம் செய்வதுதான் முருகனின் வேலை. ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம், மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, திருவண்ணாமலையில் ஜோதி, இப்படின்னு நம்ம ஊரில் திருவிழாக்கள் எந்த கலவரமும் இல்லாமல் நடக்குது. ஆனால் இவர்கள் வருகிறார்கள் என்றாலே மக்களுக்கு மனசில் ஒரு அச்சம் இருக்குல்ல, கலவரம் வந்துடும் அப்படின்னு. அதைத்தான் இப்போது பாதுகாப்புக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது, பல சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.